டிடிவி நேயர்களுக்கு வணக்கம். தமிழகம் 234 தேர்தல் களத்தின் நாடி துடிப்பு 2026 நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியாக நம்ம பார்த்துட்டு வரோம். அதோடைய தற்போதைய கள நிலவரம் எப்படி இருக்கிறது, யாருக்கு சாதகம் யாருக்கு பாதகம், தனியாகவே போட்டியிடும் நாம் தமிழர் கட்சியுடைய வாக்கு சதவீதம் உயர்கிறதா, இல்லை தாவேகாவின் தாக்கம் எந்த அளவுக்கு இருக்கிறது, அவர்கள் பிரிக்கக்கூடிய வாக்கு அதிமுகவுக்கு பாதகமாக இருக்கிறதா இல்லை திமுகவுக்கா அப்படிங்கிறத குறித்தெல்லாம் பார்க்குறோம். பெண் வாக்காளர்கள் திமுகவுக்கு ஆதரவாக இருக்கிறாங்களா, ஏன்னா பெண்கள் சம்பந்தமான பல திட்டங்களை தான் அவங்க கொண்டு வந்திருக்காங்க, அதெல்லாம் ஓட்டுகளாக மாறுகிறதா, இளைஞர்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிற குறித்தெல்லாம் நம்ம கள ஆய்வு செய்திருக்கோம். அந்த கள ஆய்வின் முடிவுகளை தான் உங்கள் முன் வைத்து வருகிறோம். அந்த வகையில் நாம் இன்று எடுத்திருக்கக்கூடிய சட்டமன்ற தொகுதி ராணிப்பேட்டை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஆற்காடு சட்டமன்ற தொகுதி. பாராளுமன்றம்னு பார்த்தோம்னா அரக்கோணத்தில் வருது. மொத்த வாக்காளர்கள் 2,43,000, ஆண் வாக்காளர்கள் 1,19,000, பெண் வாக்காளர்கள் 1,24,000. 2021 திமுக சார்பாக JL ஈஸ்வரப்பன் அப்படிங்கிறவர் இங்கே வெற்றி பெற்றிருக்காரு. 19,000 வாக்கள் வித்தியாசத்தில் பாமகவின் KL இளவழகன் அவரை வெற்றி கொண்டிருக்காரு அப்படிங்கிறத பார்க்குறோம். 2016 JL ஈஸ்வரப்பன், அதிமுகவுடைய KV ராமதாஸ் அப்படிங்கிறவரை 11,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்காரு. 2011 R சீனிவாசன் அதிமுக இங்கு வெற்றி பெற்றிருக்கிறது. அப்பொழுது KL இளவழகனை எதிர்த்து தான் அதிமுக வெற்றி பெற்றிருக்கிறதுங்கிறத பார்க்குறோம். தற்போது இந்த சட்டமன்ற தொகுதியில் மீண்டும் JL ஈஸ்வரப்பன் திமுக சார்பாக களம் காண்கிறார். அதிமுக இந்த முறை நேரடியாக களத்தில் இறங்குது. SM சுகுமார் இதில் போட்டி போடுகிறார். நாம் தமிழர் கட்சியிலிருந்து அர்ச்சனா, தாவேகாவிலிருந்து விஜய் மோகன் ஆகியோர் போட்டி போடுறாங்க. களம் யாருக்கு சொந்தம் அப்படிங்கிறத ஆய்வில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய நடராஜன் பாஸ்கரன் நம்மோடு தெரிவிக்க தயாராக இருக்கிறார். வணக்கம். வணக்கம். வணக்கம் சார். வணக்கம். இந்த ஆற்காடு சட்டமன்ற தொகுதியில நீங்க எந்தெந்த பகுதியெல்லாம் கள ஆய்வு செஞ்சிருக்கீங்க? கண்டிப்பா சார். ஆற்காடு சட்டமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் துத்திப்பட்டு, சாத்துமறை, வேப்பம்பட்டு, கமலநத்தம், அடுக்கம்பாறை, இடையம்பட்டு, கதலம்பட்டு, தாஜ்புரா இது போன்ற பகுதிகள் எல்லாம் போய் நம்ம கலாய்வு மேற்கொண்டிருந்தோம். இங்க நீங்க இந்த கலாய்வு செய்த பகுதிகளில் எந்தெந்த சமூகங்கள் அடர்த்தியாக இருக்கிறாங்க? கண்டிப்பா சார். இந்த வன்னியர்கள் இருக்காங்க, ஆதி திராவிடர்கள் இருக்காங்க, இஸ்லாமியர்கள் இருக்காங்க, முதலியார்களும் இருக்காங்க, யாதவ் போன்ற சமுதாயத்தை சார்ந்தவர்களும் இருக்காங்க. குறிப்பா சொல்ல போனா BC, MBC இங்க அதிகமா இருக்காங்க. இப்ப இங்க வன்னியர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதி, வன்னியர்கள் அதிகமா இருக்கக்கூடிய பகுதியும் பாத்தீங்கன்னா துத்திப்பட்டு, அடுக்கம்பாறை, இடையம்பட்டு போன்ற பகுதிகளில் வன்னியர்கள் பெரிய அளவுக்கு அடர்த்தியா காணப்படுறாங்க. அதே போல யாதவர்கள் பாத்தீங்கன்னா தாஜ்புரா அப்படின்ற பகுதிகளில் இருக்காங்க. முஸ்லீம் பாத்தீங்கன்னா இந்த ஆற்காடு நிர்வாகம் உங்களுக்கு தெரியும். அதுல பாத்தீங்கன்னா கமலநத்தம் போன்ற பகுதிகளில் அவங்க இஸ்லாமியர்கள் கொஞ்சம் இருக்காங்க. கிறிஸ்டியர்களை பொறுத்த வரைக்கும் சாந்தப்பேட்டை, கனியம்பாடி, கிறிஸ்துவப்பேட்டை, இந்த கிறிஸ்துவர்கள் 0.77% தான் இருக்காங்க. ஆனாலும் அவங்க திமிரி போன்ற பகுதிகள், கிறிஸ்துவப்பேட்டை போன்ற பகுதிகள்ல அதிகமா இருக்காங்க. ஆற்காடு நகராட்சி 30 வார்டுலயும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் இந்த கலவை போன்ற பகுதிகள் எல்லாம் முஸ்லீம் அதிகமா இருக்காங்க. இந்த விழாப்பாக்கம், திமிரி இந்த இடத்துல எல்லாம் உங்களுக்கு வன்னியர்களை பொறுத்த வரைக்கும் பெரும்பாசம் கிராமப்புறம், அந்த நீங்க சொல்லக்கூடிய திமிரி, ஆற்காடு, விசாரம் ஊராட்சி, வேப்பூர் இது போன்ற பகுதிகளில் முழுக்க வன்னியர்கள் அதிகமா இருக்காங்க. ஏறத்தாழ மொத்த வாக்குகள் 70,000 அளவுக்கு வன்னியர்களுடைய வாக்கு இங்க இருக்கு. 70,000 அளவுக்கு வன்னியர்கள் வாக்கு வச்சிருக்காங்க இந்த பகுதிகளில். ஸோ அப்பனா டிசைடிங் ஃபேக்டரா இருக்கிறதே அந்த சமூகத்தின் வாக்கு தானே, இல்ல வேற முஸ்லிம்கள் கன்சால்டேட்டா போடுற ஓட்டா? கண்டிப்பா சார். முழுக்க வன்னியர்கள் தான் இந்த பகுதிகளில் வெற்றி யாருக்கு அப்படின்றத பெரிய அளவுக்கு தீர்மானிக்கக்கூடியவர்களா இருக்காங்க. சரி, இப்போ இந்த சட்டமன்ற தொகுதியை பொறுத்தளவு நீங்கள் பல்வேறு சமூகங்கள் MBC, OBC இவங்க தான் அதிகமாக இருக்காங்க, பட்டியல் சமூகமும் இருக்கிறாங்க, கிறிஸ்தவர்கள் குறைந்த அளவில் இருக்காங்க, முஸ்லீம்கள் அங்கங்கே பரவலாக இருக்கிறாங்க அப்படின்னீங்க. இவங்கெல்லாம் எந்தெந்த கட்சிக்கு ஆதரவாக இவ்வளவு நாள் இருந்திருக்காங்க இங்கே? கண்டிப்பா சார். முழுக்க வன்னியர்களை பொறுத்த வரைக்கும் அதிமுகவுக்கும் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு தான் ஆதரவா இருந்திருக்காங்க. அதே போல நீங்க ஆதி திராவிடர்களை எடுத்துக்கிட்டோம்னா கடவை, லாலாப்பேட்டை, திமிரி போன்ற பகுதிகளில் இருக்கக்கூடியவர்கள் பாத்தீங்கன்னா இது வரைக்கும் VCK திருமாவளவன் அவர்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கான செல்வாக்கான பகுதிகள் இருக்கு. அவங்க திமுகவுடைய கூட்டணியில இருக்கிறதுனால இந்த முறை இந்த கலவை, இந்த திமிரி போன்ற பகுதியில் இருக்கக்கூடிய பட்டியல் சமூகத்தை சார்ந்த மக்கள்
திமுகவுக்கு ஆதரவான நிலைப்பாடோடு இருக்காங்க. அதே போல முதலியார்கள் குறைவா இருக்காங்க. கிறிஸ்துவர்கள் ரொம்ப குறைவா இருக்காங்க. 0.77 விழுக்காடு தான் இருக்காங்க. அவங்களை பொறுத்த வரைக்கும் விஜய் அவர்களுக்கு ஆதரவா நிலைப்பாடோட கிறிஸ்தவர்கள் இருக்காங்க. முதலியார்கள் வந்து திமுகவுக்கு ஆதரவான நிலைப்பாடோடு இருக்காங்க. இந்த நம்ம பல சட்டமன்ற தொகுதியில பார்த்துட்டு வரோம். பட்டியல் சமூகத்திலிருந்து அதிக அளவு தாவேகா விஜய்க்கு ஆதரவு கொடுக்கறது மாதிரியா இருக்காங்க. இந்த பகுதியில விசிக்கு ஆதரவு கொஞ்சம் இருக்கு அப்படிங்கிறீங்க. அந்த இடத்துல வந்து தாவேகாவுக்கு ஏதாவது ஓட்டு பிரிகிறதா? எந்த அளவுக்கு இளைஞர்கள் மத்தியில தாவேகாவுக்கு அங்க ஆதரவு இருக்கு? கண்டிப்பா. கண்டிப்பா சொல்ல விசிகாவில் இருக்கக்கூடியவர்களுடைய வாக்குகளை பெரிய அளவுக்கு உடைக்கும். விசிகா இது வரைக்கும் வாங்கிட்டு இருந்த வாக்கு கண்டிப்பா விஜய் அவர்கள் களத்துக்கு வந்ததுக்கு பிறகு திருமாவளவன் அவர்களுடைய வாக்குகள் கண்டிப்பா விஜய்க்கு போவதற்கான ஒரு சூழல் இருக்கு. அதனால கண்டிப்பா விசிகாவினுடைய வாக்கு அங்க இருக்கக்கூடிய இளைஞர்கள் சொல்லக்கூடிய விஷயங்களை கேட்கும் போது விஜயின் பக்கம் நகர்வதற்கான ஒரு சூழல் இருக்கு. இங்க வன்னியர்கள் கிட்டத்தட்ட 70,000 வாக்குகள் இருக்கு அப்படிங்கிறீங்க. இப்ப அதுல இளைஞர்கள்ங்கிறது எவ்வளவு பர்சன்டேஜ் இருப்பாங்க? அவங்க தாவேகாவுக்கு ஏதாவது ஒரு ஆதரவு இருக்குதா? எப்படி அந்த இளைஞர்கள் மத்தியில இருக்கு? கண்டிப்பா. மொத்தம் 70,000 வாக்குகள்ல ஒரு 20,000 வாக்குகள் அளவுக்கு இளைஞர்கள் இருக்காங்க. பெண்கள் இருக்காங்க. பெண்களுக்கு அது பெண்களுடைய வாக்கு அந்த முதல் முறை செலுத்தக்கூடிய வாக்கு வந்து பாத்தீங்கன்னா, விஜய்க்கு போவதற்கான ஒரு சூழல் இருக்கு. அவங்க வன்னியர்களா இருந்தாலும் சரி, அதே போல ஆதி திராவிடர்களா இருந்தாலும் சரி, அவங்கல இருக்கக்கூடிய பெண்கள் விஜயின் பக்கம் சாய் ஓட்டு போடலாம் அப்படின்ற ஒரு நிலைப்பாடோடு இருக்காங்க. அதனால விஜயினுடைய வாக்கு இந்த பகுதியில பெரிய அளவுக்கு யார் வெற்றி பெறுவாங்க அப்படின்றத தீர்மானிப்பதற்கு மிகப்பெரிய ஒரு பங்கு இருக்கும் விஜயினுடைய டிவிக்கு. இப்ப நீங்க சொல்லும் பொழுது வன்னியர்கள் 70,000 பேர் இருக்கிறதுல, அதுல கிட்டத்தட்ட 18லேருந்து 20,000 பேர் இளைஞர்கள் தான் இருப்பாங்க அப்படின்னா, அவங்க பெரும்பாலும் தாவேகாவுக்கு ஆதரவாக இருக்கும் பொழுது, இங்க வன்னியர்களுடைய வாக்கு வங்கியே குறைவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது தெரியுது. பட்டியல் சமூகத்திலயும் அப்படி விசிகாவுக்கு ஆதரவாக இருந்தவங்க தாவேகாவுக்கு அப்படின்னா, தாவேகா இங்க எவ்வளவு சதவீதம் வாக்கு வாங்கும்? கண்டிப்பா சார். நம்ம இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் ஏறத்தாழ ஒரு 18 விழுக்காடு அளவுக்கு அவங்க வாக்கு வாங்குவதற்கான வாய்ப்பு இருக்கு. ஒரு 15ல இருந்து 18 விழுக்காடு அளவுக்கு விஜய் அவர்களுடைய வாக்கு வங்கி இந்த பகுதிகள்ல இருக்கு. அப்படின்னா அது யாரை வந்து பாதிக்கும்? கண்டிப்பா சார். இங்க ஒரு களம் வந்து டஃப் ஃபைட் அப்படின்னு கூட சொல்லலாம். ஒவ்வொரு ஓட்டும் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லலாம். அந்த வாக்குகள் பெரிய அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா, திமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு செட்பேக்கா இருக்கும். ஏன்னா, விஜய்க்கு இருக்கக்கூடிய வாக்கு திமுகவுக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடியவங்க சொல்லக்கூடிய அந்த முடிவின் அடிப்படையில நமக்கு தெரியுது. பெரிய அளவுக்கு திமுகவுக்கு தான் பாதிப்பா இருக்கும். சரி, இந்த சட்டமன்ற தொகுதியில பெண் வாக்காளர்களை சந்திச்சு கேட்டிருப்பீங்க கருத்துக்கள. அவங்க திமுக அரசின் திட்டங்களை எல்லாம் எப்படி பார்க்குறாங்க? அதேபோல சட்டம் ஒழுங்கு பிரச்சனை குறித்து ஏதாவது உங்கள்ட்ட கருத்து தெரிவித்தாங்களா? கண்டிப்பா சார். நம்ம பெண்கள் மத்தியில வந்து பாத்தீங்கன்னா, திமுகவுக்கு ஓரளவுக்கு செல்வாக்கு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த பணம் குடுத்து அந்த செல்வாக்கு அவங்க வாங்கிட்டாங்க. பணத்த குடுத்து எப்படிதான் எப்பவுமே திமுக அரசியல்ல கில்லாடிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த பகுதிகள்ல பணம் பெரிய அளவுக்கு பேசும் பொருளா இருக்கு. பெண்கள் மத்தியில திமுகவுக்கு ஃபேவரா இருக்காங்க. ஏன்னா, இந்த ரூ. 5,000 பணம் இது போன்ற விஷயங்கள் அவங்க கொடுத்திருக்கக்கூடிய அந்த வசீகரமான வாக்குறுதிகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா, பெண்களினுடைய வாக்குகளை திமுகவுக்கு கொண்டு போய் சேர்க்கும். அதுவும் இளம் பெண்கள் இளம் பெண்கள் பெரிய அளவுக்கு வாக்குகளை வந்து விஜய் அவர்களுக்கு தான் போடுவாங்க. பட் கொஞ்சம் ஏஜா இருக்கக்கூடியவங்க நாங்க திமுகவுக்கு மறுபடியும் வாக்கு செலுத்துவதற்கு நாங்க தயாரா இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. சட்டம் ஒழுங்கு பிரச்சனை பெரிய அளவுக்கு தமிழ்நாடு முழுக்க இருந்தாலுமே அதை பற்றியான தெளிவான எண்ண ஓட்டம் மக்கள் மத்தியில இல்ல. பெரிய அளவுக்கு அதிமுக கொண்டு போய் மக்கள் கிட்ட போய் சேர்க்கல. இவங்க இதெல்லாம் பண்ணிருக்காங்க, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கு, பெண்களுக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனைகள்லாம் நடந்துட்டு இருக்கு அப்படின்றத அதிமுக கொண்டு போயிட்டு சேர்க்காததனுடைய விளைவுதான் திமுகவுக்கு பேவரா இருக்கு அந்த பக்கத்துல பெண்களுடைய வாக்கு. இந்த சட்டமன்ற தொகுதியை பொறுத்தளவு 2016, 2021 2 முறையும் ஜேஎல் ஈஸ்வரப்பன் தான் வெற்றி பெற்றிருக்காரு. 3வது முறையாக ஹேட்ரிக் களம் காண்கிறார். அவருக்கு இந்த தொகுதி மக்கள் அவருடைய செயல்பாட்டை எப்படி பார்க்குறாங்க? அவருக்கு ஏற்பு எப்படி இருக்குது இந்த முறை? இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் டிஎம்கே 7 முறை வெற்றி பெற்றிருக்காங்க. 2021, 16ல கூட பாத்தீங்கன்னா ஈஸ்வரன் அப்படின்னு நம்ம வெற்றி பெற்றிருக்காரு. மறுபடியும் அவருக்கே இந்த கொடுத்திருக்காங்க. பணபலமும் செல்வாக்கும் அவருக்கு இந்த பகுதிகளில் அதிகமா இருக்கு. அங்க இருக்கக்கூடிய மக்களை வந்து போய் பாக்குறாரு. ஏற்கனவே கள வேலைகள்ல இறங்கி வேலை பார்த்துட்டு இருக்காரு. அதனால ஈஸ்வரன் அப்பன் பற்றியான கருத்துக்கள் வந்து மக்கள் மத்தியில மறுபடியும் அவருக்கு ஒரு வெற்றி பெறுவதற்கான ஒரு சூழலை இருக்கும் அப்படின்ற மாதிரிதான் அங்க இருக்கக்கூடியவர்கள் சொல்றாங்க. அதிமுகவின் எஸ்.எம். சுகுமாருக்கு எந்த அளவுக்கு ஏற்பு இருக்கிறது மக்கள் மத்தியில?
கண்டிப்பா. ஆஹ் அவரு பற்றியான கருத்துக்களை கேட்கும் போதும் அவருக்கும் வெற்றி வாய்ப்பு இருக்கு சார். இந்த தொகுதி முழுக்க முழுக்க டஃப் ஃபைட் இருக்கும். ஏன்னா 2 முறை சிட்டிங் எம்எல்ஏவா இருந்தவரு 3வது முறை களத்துல நிக்கிறாரு. விஜய் அவர்களுடைய வாக்கு யாருக்கு வெற்றி அப்படின்றத தீர்மானிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு காரணியா இருக்கும். களம் பெரிய அளவுக்கு டஃப்பா இருக்கு. யாருக்கு வெற்றி யாருக்கு தோல்வி அப்படின்னு சொல்ல முடியாத அளவுக்கு டஃப் ஃபைட் இந்த சட்டமன்ற தொகுதியில இந்த முறை நடக்கக்கூடிய எலெக்ஷன்ல இருக்கும். இந்த 3 தேர்தல்கள் 2011, 16, 21 இந்த 3 தேர்தல்களையும் பாமகவும் போட்டி போட்டிருக்கிறது அப்படிங்கிறத பார்க்குறோம். 2021 ஈஸ்வரனை எதிர்த்து KL இளவழகன் தான் போட்டி போட்டார். அதுபோல் 2011 சீனிவாசனை எதிர்த்து இளவழகன் தான் போட்டி போட்டார். 2016 அவங்க தனிமையாக களம் காணும் பொழுதும் கரிகாலன்கிறவரும் போட்டி போட்டிருக்கார். ஸோ இந்த பாமக கையிலிருந்து இப்பொழுது அதிமுக போட்டி போடுகிறது அப்படிங்கிறப்ப அவங்க 2 பேருக்குள்ளார ஒருங்கிணைப்பு எப்படி இருக்கு? இங்க இருக்கக்கூடிய பாமகவினர் வந்து அன்புமணி ராமதாஸ், டாக்டர் ராமதாஸ் அந்த பிளவுனால ஏதாவது பாதிப்பு அடைஞ்சிருக்கா? கண்டிப்பா. ஆஹ் கடந்த முறை பாமகவுடைய இளவழகன் ஏறத்தாழ ஒரு 83,922 வாக்குகள் வாங்கியிருந்தாரு. ஈஸ்வரன் 33,885 வாக்குகள் வாங்கியிருந்தாங்க. பாட்டாளி மக்கள் கட்சி தொடர்ந்து 2 முறை போட்டி போட்டாங்க. அதனால இந்த முறை அதிமுக போட்டி போடணும் அப்படின்றதுனால அங்க இருக்கக்கூடியவர்கள் கேட்டு அதிமுகவுடைய சின்னம் இந்த பகுதியில போட்டியிட்டா நம்ம டஃப் ஃபைட் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி கேட்டு வாங்கியிருக்காங்க. அதனால ஆஹ் பாட்டாளி மக்கள் கட்சி தொடர்ந்து 2 முறை வாய்ப்பு கொடுத்ததுனால அவங்களுக்கு பெரிய அளவுக்கு அதிமுகவின் மீது கோபம் எல்லாம் கிடையாது. ஒன்னா சேர்ந்து வேலை பார்க்கலாம் அப்படின்ற மாதிரிதான் நிலைப்பாடோடு இருக்காங்க. என்ன இருந்தாலும் ஐயா ராமதாஸ் அவர்களுக்கும் அன்புமணி அவர்களுக்கும் இடையில நடக்கக்கூடிய பிரச்சனைகளும் இந்த தொகுதியில பெரிய அளவுக்கு யாருக்கு வெற்றி அப்படின்றத தீர்மானிக்கக்கூடிய விஷயங்களா இருக்கும். ஏன்னா வன்னியர்கள் பெரிய அளவுக்கு பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய ஃபேவரா தான் வாக்கு செலுத்தக்கூடிய ஒரு சூழல் இந்த பகுதியில இருக்கு. இருந்தாலும் அந்த குடும்ப சண்டை பெரிய அளவுக்கான பாதிப்பை வாக்கு வன்னியர்களுடைய வாக்குகளை ஒழிப்பதற்கான ஒரு சூழலும் இருக்கு. இங்க டாக்டர் ராமதாஸ் தரப்புலையும் கேண்டிடேட்டை நிறுத்திருக்காங்களா? ராமதாஸ் ஐயா தரப்புல கேண்டிடேட் நிறுத்திருக்காங்களான்ற நமக்கு தரவுகள் இது வரைக்கும் இல்ல சார். சசிகலா அம்மையாரோட ஒரு கூட்டணியில இருக்க எந்த பகுதிகளில் இருக்காங்க அப்படின்னு தெரியல. நிறுத்திருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்க நிறுத்தக்கூடிய வேட்பாளர்களும் பெரிய அளவுக்கு பலம் வாய்ந்த வேட்பாளர்களா இல்ல. அதனால கண்டிப்பா களம் வந்து அன்புமணி அவர்களுடைய ஆதரவா தான் இருக்கு. அன்புமணி அவர்களுக்கு தான் அந்த பகுதியில் இருக்கக்கூடியவங்க ஆதரவா இருக்காங்க. ராமதாஸ் ஐயா அவர்கள் ஓய்வு இருக்கட்டும், அவர் வயதாயிடுச்சு, அவர் ஓய்வு இருக்கட்டும் அப்படின்ற நிலைப்பாடோடு இருக்காங்க. அன்புமணி அவர்களுக்கு ஃபேவரா இருக்காங்க வன்னி சமுதாயத்தை சார்ந்தவர்கள். இந்த சட்டமன்ற தொகுதியை பொறுத்தளவு நீண்ட கால கோரிக்கைகள் அப்படின்னு இருக்குதா? இல்ல JL ஈஸ்வரப்பன் சொல்லி செய்யாத விஷயங்கள்லாம் அந்த தொகுதி மக்கள் ஏதாவது குறிப்பிட்டு சொன்னாங்களா? கண்டிப்பா சார். இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா சாலை வசதி பெரிய அளவுக்கு பாதிப்பா இருக்கு அப்படின்றாங்க. சாலை டேமேஜ் பயங்கரமான டேமேஜா இருக்குங்க. நமக்கு வந்து சாலை வசதியை ஒழுங்குபடுத்தி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரியான கோரிக்கைகளை முன்வைக்கிறாங்க. அதே போல நம்ம மற்ற பகுதிகளில் சொல்லக்கூடிய மக்கள் போல மருத்துவமனையை தரம் உயர்த்தி கொடுங்க, நாங்க போயிட்டு மருத்துவம் பார்க்கணும் அப்படின்னா எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. சாலை வசதி போல மருத்துவமனையோ நீங்க தரம் உயர்த்தி கொடுங்க. அதே போல சிக்கார்டு அமைச்சு கொடுங்க. வேலை வாய்ப்பு குறைவா இருக்கு இந்த பகுதிகளில், இளைஞர்கள் வேலைக்கு போகணும்னா ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதனால சிப்காட் போன்ற விஷயங்கள்ல கவனம் செலுத்தணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. முழுக்க முழுக்க சாலை வசதி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அதிகமா இருக்கு அந்த பகுதிகளில். இப்போ உங்களுடைய முதற்கட்ட கள ஆய்வுல யாருக்கு சாதகம் யாருக்கு பாதகம்? கண்டிப்பா சார். முழுக்க முழுக்க வன்னியர்கள் அடர்த்தியா இருக்கக்கூடிய ஒரு தொகுதி ஆற்காடு நம்ம பேசிட்டோம். வன்னியர்கள் யாருக்கு வாக்கு செலுத்துறாங்க, அவங்களுடைய வாக்கு யாருக்கு போகுதோ அவங்கதான் வெற்றி பெறுவதற்கான ஒரு வாய்ப்பு இங்க அதிகமா இருக்கு. இருந்தாலும் டஃப் ஃபைட்டிங் இருக்கு. எதனால அப்படின்னு கேட்டீங்கன்னா விஜயினுடைய நியூ என்ட்ரி 3 முறை 3 போட்டியா இருந்தது 4 முறை போட்டியா இருந்தாலுமே தொடர்ந்து களத்துல முந்தி காணப்படுறவங்க அதிமுக, திமுக, விஜய், டிவிகே. இவங்க டிவிகே பிரிக்கக்கூடிய வாக்கு யாருக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னா கொஞ்சம் திமுகவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் பேசியிருக்கோம். அதனால முதல் முறை டஃப் ஃபைட்டா இருக்கும். யாருக்கு களம் வெற்றி அப்படின்றதுல டஃப் ஃபைட் இருக்கும். ஒவ்வொரு ஓட்டும் இம்பார்ட்டன்ட். விஜயினுடைய வாக்கு தான் இங்க பெரிய அளவுக்கு யாருக்கு வெற்றி அப்படின்றத தீர்மானிக்கும். ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு சட்டமன்ற தொகுதியுடைய கள நிலவரம் குறித்து தான் இவ்வளவு நேரம் பார்த்தோம். 2 முறை போட்டியிட்டு வெற்றி பெற்று இப்பொழுது 3வது முறையாக களம் காண்கிறார் JL ஈஸ்வரப்பன், திமுக கட்சியை சார்ந்தவர். அவர் மீது தொகுதியில பெரிய அளவு அதிருப்தி இல்லை. பணபலம் படைத்தவர், அதிகார பலம் மிக்கவர். அவரால் களத்தில் என்ன வேணாலும் செய்யலாம் அப்படிங்கிறது அவர் பற்றின ஒரு விஷயம். SM சுகுமார் அதிமுக கடந்த பல தேர்தல்களாக பாமக இங்கே போட்டி போட்டிருக்கு. அதனால் அதிமுக இந்த முறை நம்ம போட்டி போடலாம்னு நினச்சிருக்காங்க. அதனால் பாமகவுக்கு பெரிய அளவு அதிருப்தி இல்லை. அதனால் ஒருங்கிணைந்தே செயல்படுவதற்கும் அவங்க தயாராக இருக்கிறாங்க அப்படிங்கிறது.
வன்னியர் சமுதாய மக்கள் கிட்டத்தட்ட 70,000க்கும் மேற்பட்டவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் அதில் வந்து ஒரு 15லேருந்து 20% இளைஞர்கள் இருக்கிறாங்க. இவங்க அதிக அளவு தாவேக்காவிற்கு ஆதரவாக இருக்கிறாங்க. பட்டியல் சமூகம் விசிகா பக்கம் இருந்தது. அதுலேயும் பெருமளவு தாவேக்காவுக்கு போகிறது மாதிரி இருக்கு. அந்த கணக்கு வச்சோம்னா 15லேருந்து 18% தாவேக்கா விஜய் கட்சி இங்கே பிரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இந்த தாவேக்கா பிரிக்கக்கூடிய இந்த வாக்கு சதவீதம் பெருமளவு திமுகவையும் சிறிதளவு அதிமுகவையும் பாதிக்குது. இந்த தேர்தல் நெருங்கும் போது தான் எந்த அளவுக்கு பாதிப்பு இருக்கு அப்படிங்கிறத நம்மளால சொல்ல முடியும். அதனால ஒவ்வொரு ஓட்டுமே முக்கியம். அது சிங்கிள் டிஜிட், டபுள் டிஜிட்ல கூட அந்த வாக்கு வித்தியாசத்துல வெற்றி பெறலாம் கேண்டிடேட்ஸ் அப்படிங்கிறது தெரியுது. காரணம் வந்து 11,000 வாக்கள் வித்தியாசத்தில் தான் 2016 வெற்றி பெற்றிருக்காங்க. அப்பொழுது தாவேக்காங்கிறது ஒரு கட்சி இல்லை. சென்ற முறையும் கூட 19,000 வாக்குகள் வாங்கியிருக்காங்க. டிஃப்ரென்ஸ் வந்து இந்த டிவிகே வந்து குறைக்கும் பொழுது இது யாருக்கு சாதகமாக இருக்கும் அப்படிங்கிறது தெரியல. அதனால இது வந்து ஒரு டஃப் ஃபைட் இருக்கக்கூடிய ஒரு சட்டமன்ற தொகுதியாக ஆற்காடு இருக்கிறது. நாளை வேறொரு சட்டமன்ற தொகுதியில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். நன்றி, நன்றி சார்.